ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பேக்கிங் கிளாஸோட டே 11ல் இருக்கோம். இன்றைக்கி சூப்பரான ஹோம்மேட் ஃபாண்டன்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக ஒரு ஹோம்மேட் ஃபாண்டன்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபாண்டன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஜெலட்டின் தேவை. நான் இங்கே 1½ டீஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்குது. ஜெலட்டின் 1½ டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து தண்ணி சேர்த்து இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இது நல்லா சோக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஐசிங் சுகரை பார்த்துடலாம். நமக்கு வந்து ஐசிங் சுகர் தேவை. இது வந்து எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயுமே நமக்கு வந்து கிடைக்கிது. இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து மெல்ட் பண்ண போகிறோம் ஜெலட்டினை. நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு கூட டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணலாம். நான் இங்கே வந்து சூடான தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதில் நம்ம சோக் பண்ணோம்ல அந்த ஜெலட்டினை சேர்த்துக்கிறேன். இது கூட நான் வந்து கார்ன் சிரப் சேர்த்துக்க போகிறேன். கார்ன் சிரப்பும் உங்களுக்கு வந்து எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கிது. இது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம கீழே பாத்திரத்தில் வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும், நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆகணும். நம்ம சேர்த்த ஜெலட்டின், கார்ன் சிரப் எல்லாமே லூஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து நான் வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்போ நம்ம ஹோம்மேட் ஃபாண்டன்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லூஸாக வரணும். நம்ம சேர்த்த ஜெலட்டின், கார்ன் சிரப் எல்லாமே மெல்ட் ஆகி இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். இப்போ நம்ம சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஐசிங் சுகர் வந்து ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிரப்பை சேர்த்துக்கலாம். இது வந்து சூடாக இருக்கணும். சூடாக இருக்கிற டைமில் தான் நம்ம வந்து பிசையணும். இந்த சிரப் எல்லாத்தையுமே இந்த ஐசிங் சுகரில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை வந்து சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இது நீங்கள் வந்து சூடாக இருக்கும்போது தான் பண்ணணும். ஆறுனதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது. அதனால் சூடாக இருக்கும்போதே ஒரு டோ மாதிரி நம்ம வந்து இதை பிசைஞ்சுக்கலாம். ஃபாண்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கிது. எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து வீட்டில் பண்ணணும், இப்போ தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் ஸ்டோர்ஸ்லலாம் நல்ல ரேட் இருக்குது ஃபாண்டன்ட்டுக்கு. இப்போ இதை பாருங்கள், இந்த மாதிரி டோ மாதிரி பிசைஞ்சாச்சு. நம்மளோட ஃபாண்டன்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு கவரில் நான் வந்து ரேப் பண்ணிக்கிறேன். இதை கவரில் ரேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்த நாள் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி கவரில் போட்டுட்டு ஏர் டைட்டாக ஒரு பாக்ஸில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். அடுத்த நாள் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் நான் இந்த ஃபாண்டன்ட்டை வந்து எடுத்து பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபாண்டன்ட் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து எப்படி கலர் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் ப்ளூ கலர் ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபாண்டன்ட்டை. ஃபாண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சீக்கிரமாக வந்து அது ஒரு ஈரத்தன்மை மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம ஃபாண்டன்ட்டை மிக்ஸ் பண்ணும்போது ஒன்று கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா சிஎம்சி பவுடர் வச்சு தான் நம்ம வந்து ஃபாண்டன்ட்டை ரெடி பண்ணணும். சிஎம்சி பவுடர் ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபாண்டன்ட் வந்து ட்ரையாக இருக்கும். இதே மாதிரி நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ எல்லா கலர்ஸும் ஆட் பண்ணி நம்ம ஃபாண்டன்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கேக்குக்கு மேலே பேர் எழுதுறதுக்கு, அப்புறமா நம்ம வந்து டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹோம்மேட் ஃபாண்டன்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஹோம்மேட் ஃபாண்டன்ட்டை நம்ம வந்து 1 மந்த் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் ஏர்டைட் பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் இதோட முடியுது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.